போற்றி ஓம் நமச்சிவாய போற்றி ஓம் மகாசக்தியை போற்றி. இன்னைக்கு பார்க்குறது மனிதன் வந்து சைவமா அசைவமா என்ற ஒரு செய்தி. அந்த காலத்திலிருந்தே இந்த வழக்கங்கள் மாறி மாறி இந்த மார்க்கங்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றது. இப்போ அசைவ உயிர்கள் சைவ உயிர்கள் என்று நம்ம எடுத்துக்கொண்டால், அசைவ உயிர்கள் எது, சைவ உயிர்கள் அதனுடைய சுபாவம் என்ன, அதனுடைய வடிவமைப்பு என்ன, அதனுடைய உடம்பு அமைப்பு என்ன, சைவத்துக்குரிய உயிரோட உடம்பு அமைப்பு என்ன, அசைவத்துக்குரிய உயிரோட உடம்பு அமைப்பு என்ன என்று நாம் எடுத்து பார்த்து ஈசன் படைத்ததில் நாம் சீர்திருத்தும் போது எல்லாமே பொருத்தமாக படைத்திருக்கின்றார். ஒன்றிலிருந்து ஒன்று உருவெடுப்பதுவே இது வந்து ஒன்றொன்று சார்ந்த ஒரு உணவு சங்கிலி போல இந்த உயிரோட உணவு இயக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த உணவு சங்கிலி இயக்கத்தில் மனிதன் சைவ வகையை சேர்ந்தவன். அசைவ சம்பந்தமான உயிர்கள் இருக்கிறது, சைவ சம்பந்தமான உயிர்கள் இருக்கிறது. ஒன்று சார்ந்து அதனுடைய வழிகளிலே அது போய்கொண்டே இருக்கின்றது. இப்போ சைவ உயிர்கள் நீரை உறிஞ்சி குடிக்கும், அசைவ உயிர்கள் நீரை நக்கி குடிக்கும். இப்போ சைவ உயிர்கள் நீரை உறிஞ்சி குடிக்கக்கூடியது எது எது என்று நாம் பார்க்கும்போது, மான் உறிஞ்சி குடிக்குது, யானை உறிஞ்சி குடிக்குது, குதிரை நீரை உறிஞ்சி குடிக்குது, கழுதை நீரை உறிஞ்சி குடிக்குது, ஒட்டகம் நீரை உறிஞ்சி குடிக்குது, மனுஷன் நீரை உறிஞ்சி குடிக்கிறான். இந்த மாதிரி ஒவ்வொன்றாக சொல்லிக்கிட்டே சைவனுடைய இதுகளை சொல்லிக்கிட்டே போகலாம். அது மாதிரி அசைவ உயிர்கள் நீரை நக்கி குடிக்கும். இது சித்தர்கள் ஆதியிலேருந்தே சொன்னக்கூடிய வாக்கியம் இது. அசைவ உயிர்கள் புலி நீரை நக்கி குடிக்கும். நல்லா எவ்வளவுதே போனாலும் அது நாட்களதே நக்கி குடிக்கும். நாய் நக்கி குடிக்கும். ஆற்றுலே வெள்ளம் போனாலும் நாய் நக்கித்தே குடிக்குங்கிற பழமொழியே இருக்குது. நாய்க்கு மட்டும் இல்லை, அசைவ உயிர்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த பழமொழி வரும். ஆற்றுலே நீர் ஓடினாலும் அசைவ உயிர்கள் நீரை நக்கித்தான் குடிக்கும். இதுதான் பழமொழி. புலி நக்கி குடிக்கும், சிங்கம் நக்கி குடிக்கும், கரடி நக்கி குடிக்கும், நரி நக்கி குடிக்கும், ஓநாய் சென்னாய் எல்லாம் நக்கி குடிக்கும். இதில் மனிதன் வந்து நம்ம நக்கி குடிக்கலை, நம்ம வந்து உறிஞ்சி குடிக்கிறோம். இந்த ஒரு விளக்கத்தையும் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது மனிதனுடைய ஈசன் படைக்கப்படுதல் மனிதன் சைவமாக இருக்கின்றான். அசைவ உயிர்களுக்கு பல்கோரை பற்கள், கிழித்தெடுக்கக்கூடிய பற்கள் இருக்கும். புலி, கரடி, சிங்கம் இதுகளுக்கெல்லாம் கோரைப்பற்கள் இருந்து அதை கிழித்தெடுக்கக்கூடிய நகைகளும் பல்களும் இருக்கும். மனிதனுக்கு அந்த மாதிரி சுபாவங்கள் இல்லை, அந்த மாதிரி ஒரு வடிவமைப்பு இல்லை. மேலும் சைவ உயிர்களுக்கும் அசைவ உயிர்களுக்கும் குடல் அமைப்பும் வேறு வேறாக இருக்கும். சைவ உயிர்களுக்கு குடல் அமைப்பு நீண்டு சுருண்டு கிடக்கும், கொஞ்சம் அதிகமாக நீளமுடையதாக இருக்கும். அசைவ உயிர்களுக்கு குடல்கள் வந்து குறுகி இருக்கும். அது ஏன்னா வேகமாக செமிச்சு வெளியே வரதுக்காக வேண்டிய மலம் வந்து வேகமாக இது அசைவம் இறைச்சி வந்து குடலுக்குள்ளே ரொம்ப நேரம் நிற்க முடியாது. அது வேகமாக செமிச்சு அதுக்கு கெட்டு போகிறதுக்கு முன்னால் தள்ளுறதுக்காக வேண்டி குடல் அமைப்பை ஈசன் அதற்கு ஏற்றவாறே வடிவமைத்து இருக்கின்றார். மனிதன் வந்து ஆதியில் படைக்கும் போது எல்லாமே சைவமாக இருந்திருக்கின்றான். பழங்களையும் காய்கறிகளையும் இதுகளையும் தின்னு உண்டு வாழ்ந்திருக்கின்றான். காலப்போக்கில் சில சூழ்நிலை சந்தர்ப்பங்களாக அவன் மாமிசத்தை உண்டு பழகிவிட்டான் என்றதையும் சொல்ல முடியவில்லையே, அதுதான் அவன் உணவு என்று சொல்ல முடியாது. பழகிவிட்டு ஆரம்பத்தில் சைவமாக இருந்தவனுடைய மனுஷன் மண் ஈசனாக இருந்திருக்கின்றான். காலப்போக்கில் அவனுடைய உணவு சங்கிலியான அந்த சைவத்தை விட்டுவிட்டு பழங்களையும் கீரைகளையும் தானியங்களையும் விட்டு சில குழுக்கள் சில வழி தவறி நம்ம அந்த அசைவத்தை சாப்பிட பழகும்போது மண் நீசனாக மாறுகின்றான். மண் ஈசனாக இருந்தவன் மண் நீசனாக மாறுகிறான். மனிதர் இல்லாமல் ஈசன் படைத்தது எல்லாத்தையும் புனிதமாக படைக்கின்றார். இந்த பாரத தேசத்தில் உள்ள எல்லா மக்களும் எல்லாமே புனிதர்களே. கால சூழ்நிலையிலும் சில சூழ்நிலையுடைய வேறுபாடுகளும் நம்மை அசைவமாகவும் சைவமாகவும் உருவாக்கி கொள்கிறது. இப்போ அந்த வகையில் நம்ம வந்து சித்தர்கள் வந்து சொல்கிற கூற்றுப்படி மனிதன் சைவமான உணவு அந்தந்த ஈசன் அந்தந்த உணவை எதுக்கு படைக்கப்பட்டதோ அந்த உணவையும் நம்ம சாப்பிடணும்.
அப்படி சாப்பிட்டு நம்ம மாறுபடும் போது என்ன ஆகும் என்றால் பஞ்சமாபாதங்கள் விளையும். அவனுடைய மனிதனுக்குரிய அந்த ஈச நிலை போய் மண் ஈச நிலை போய் நீச நிலையாக மாறும். இதைத்தான் சித்தர்கள் மண் ஈசன் மனு நீசன் என்று சொல்லுகின்றார்கள். மனு நீசத்தை விட்டு அந்த ஈச நிலை எப்போது அடைகின்றோமோ இந்த பஞ்சமா பாதங்களை நிப்பாட்டி நிறுத்தி எல்லா வகையிலையும் கட்டுப்படுத்தி எப்பொழுது அந்த உயர்வான சிந்தனை அடைகிறோமோ அன்றுதான் மண் ஈசனாக நாம் இருப்போம். அதுவரையில் மண் ஈசனாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த பழங்காலத்தில் காட்டுமிராண்டி காலங்களில் வெட்டு குத்து இலி கிளி சப்பை இழு என்று அது பக்குவம் அடையாத நேரங்களில் சொல்லி வாழ்ந்தது ஒரு காலம் இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் சில குழுக்கள் சைவமாகவும் சில குழுக்கள் சூழ்நிலையால் அசைவமாக மாறிவிட்டதை ஒழிய பிறப்பிலே அசைவமாக ஈசன் படைக்கவில்லை. இந்த நவீன காலங்களிலும் வெட்டு குத்து கிளி என்று சொல்லி வாழ்வது மனிதனுடைய ஆறறிவுக்கு ஏற்ற செயலாக இல்லை என்று திருமூலரே சொல்கிறார். கொள்ளிடு குத்து என்று கூறிய மாக்களை வல்லடிகாரர் வழிகிட்டால் கட்டி செல்லிடு நில்லென்று தீவாய் நரகிடை நில்லிடும் என்று நிறுத்துவார் தாமே. கொள்ளிடு குத்து என்று கூறிய மாக்களை வல்லடிகாரர் வழி கெட்டால் கட்டி செல்லிடு நில்லன தீவாய் நரகிடை நில்லிடும் என்றும் நிறுத்துவார் தாமே. கொள்ளு குத்து கொடலு பிரி சப்பை இழு என்று கூறிய மாக்களை அந்த மாதிரி செய்வது விலங்குகள் செய்யும். விலங்கு என்ன செய்யும்? அப்படி பிடிக்கும். ஒரு விலங்கை பிடிச்சனையா ஆடோ மானோ சிக்கிச்சுன்னா சிங்க முடியும். அப்படியே 2-10 விரல்களாக நகத்தில் அப்படியே கொள்ளும், அப்படி கிழிக்கும். அதைத்தான் மனிதன் செய்யறான். அப்போ அதைத்தான் மாக்கள்ங்கிறாரு. அது மாதிரி செய்யக்கூடிய விலங்கு தானே செய்யும். நீ ஏன் விலங்கு ஆகுற? அப்படி செய்யக்கூடிய மாக்கள்ங்கிறாரு. கொள்ளு குத்து ஈலி சப்பை ஈலி குடலை வகுறு இரு உருவு கொழுப்பு தின்னு அப்படிங்கிற சொல்ற மாக்களை அப்படி குத்தி கொண்டு திங்கக்கூடிய மனிதர்களை வல்லடிகாரர் வழிகயிற்றால் கட்டி யமதூதன் தன்னுடைய பாசக்கயிற்றால் கட்டி இழுத்து தன்னுடைய நரகலோகத்துக்கு இழுத்து செல்வார்கள். அப்படி செல்லும் போது அவங்க கட்டளைக்கு நம்முடைய ஆன்மா சென்று விடும். ஆத்ம நரகத்தில் நாம் போய் சென்று விடுவோம். ஆத்ம வேதனை என்று ஒன்று இருக்கிறது. ஆத்ம நரக வேதனை ஒன்று. அந்த நரகத்துகளே நம்முடைய ஆன்மா கொண்டு செல்லப்படும். அதை அப்படி கொண்டு செல்லும் போது செல்லிடு நில்லிடுன்னு அவங்க கண்ட்ரோல் கட்டுப்பாட்டுக்குள் நம்ம போய் விடுவோம். செல்லு நில்லுங்க வா போ அப்படின்னு யமனுடைய அதிகாரத்துக்குள்ளே நாம் வந்து விடுவோம். அதைத்தான் திருமூலர் செல்லிடு நில்லென்று அவர்கள் நமக்குள்ள அதிகாரம் கட்டளை கொடுப்பார்கள். நம்மளை ரொம்ப மட்டமாகவும் அடிமையாக நடத்துவார்கள். நடத்தி தீவாய் நரகடை தீயெறியக்கூடிய அந்த நரகத்தில் நிப்பாட்டி நில்லிடும் என்று நிறுத்துவார் தானே. தீவாய் இந்த எரிந்திருக்கக்கூடிய நரகத்தில் அப்படியே அவர்களை நிப்பாட்டி நிறுத்தி அவர்களுக்கு ஆத்ம வேதனையை கொடுப்பார்கள் என்று அந்த திருமூலர் திருமந்திரத்தை சொல்லியிருக்கின்றார். இப்போ அந்த வள்ளுவ பெருந்தகை திருவள்ளுவரும் புலால் மறுத்தலை சொல்லியிருக்கின்றார். புலால் மறுத்தலும் கொள்ளாமை என்று ஒரு அறஞ்செய்யக்கூடிய விஷயங்களை சொல்லியிருக்கின்றார். ஆனால் அந்த புலால் மரத்திலேயே மாறி திருக்குள்ளையே மாற்றி கருத்துக்களை தப்பா எழுதி அவங்க சுயநலத்துக்கு சில சண்டார்கள் எழுதுகிறார்கள். புலாலுக்கும் புலனுக்கும் வித்தியாசம் தெரியாமல் புலால் என்றால் இறைச்சி, புலன் என்றால் நம்முடைய புலன்கள், அதுக்கு வித்தியாசம் இன்றி ஒன்றாக இணைத்து இப்போ இருக்க இளைஞர்களுக்கு கருத்தை மாற்றி சொல்லக்கூடிய ஒரு அறியாமை நிலையாக இருக்கிறது. அப்போ அந்த வகையில் நம்ம மனிதன் பார்க்கும்போது சைவமாக சேர்ந்தவன். இப்போ ஒவ்வொரு உயிரும் இலைகள் புல்லு செடி பூண்டுகளை மாடுகள் சாப்பிடுது. மாடுகள் சாப்பிட்டு சாணமாக போடுது. அந்த சாணத்தை வண்டுருட்டி சில வண்டுகள் நகட்டிக்கிட்டே கொண்டு போகுது. அது மண்ணுக்குள்ளே புதைக்குது. அது உணவு சாப்பிட்டுட்டு அது மண்ணுக்குள்ளே புதைக்குது. அந்த மண்ணில் புதைக்கிறத பாக்டீரியா உயிர்களும் சில மண்ணில் உள்ள நல்ல நுண்கிருமியும் சாப்பிடுது. அது சாப்பிட்டு என்ன செய்யுது? நல்ல சத்துக்களையும் நல்ல அந்த மண்ணுக்கு நல்ல வளமான சத்துக்களை கொடுத்து என்ன செய்யுது? மீண்டும் அந்த செடிகளுக்கு ஊட்டமாக அந்த வேரில் உயிர் சத்தை கொடுக்குது. அந்த செடிகளுக்கு தாவரங்களுக்கும் பயிர்களுக்கும் உயிர் சத்தை கொடுத்து மீண்டும் வருது. இதுதான் உணவு சங்கிலி. இதுவே ஒன்றிலிருந்து ஒன்று சார்ந்து வரக்கூடிய உணவு சங்கிலி. அப்போ மாடு புள்ள திங்கிறத விட்டு மொசக்குட்டி ஆட்டுக்குட்டியில் தின்னா எப்படி இந்த உணவு சங்கிலி நடக்கும்?
அப்போ அதனுடைய உணவுச் சங்கிலியிலேருந்து நம்ம மாறும்போது எல்லாமே மோசமாகும். தாய்க்கு அநீதிமான அசைவம் சாப்பிடும்போது தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் போகும், மரத்து போகும், அன்பு இருக்காது என்பதே உண்மை. இப்போ இந்த மாதிரி சொல்லி வச்சுட்டு ஆதியிலேருந்தே இந்த மாதிரி இந்த மார்க்கங்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருந்திருக்கிறது. அப்பயும் அந்த சூழ்நிலையினாலேயே எல்லாமே சாப்பிட்டாருக்கூடிய எல்லாமே அசைவம் சாப்பிடக்கூடிய இனங்கள் கிடையாது. எல்லா இனங்களும், பாரதத்தின் எல்லா இனங்களும், எல்லா மக்களும் புனித இனங்களே. இந்த புனித மக்கள் சூழ்நிலையினாலேயே நாம் சாப்பிட பழகிட்டோமே ஒழிய அதுதான் அவர்களுக்கு உணவு கிடையாது. இது சில குறுக்கு சண்டார்கள்லாம் என்ன சொல்வார்கள் என்றால் மாற்றி மாற்றி மாட்டு இறைச்சி உழைப்பாளின் உணவு அப்படிங்கிறது. ஏன் உழைப்பாளின் உணவு? சோளம், கம்பு, கேழ்வரகு எத்தனை விதமான சத்துக்கள் இருக்கிறது. மாட்டு இறைச்சி தான் உழைப்பாளின் உணவா? ஏழைகளின் உணவு மாட்டு இறைச்சி. ஏன் ஆட்டுக்கறி என்னப்பா ஏதா எல்லாம் ஒன்று தானே? இந்த மாதிரி மாறி மாறி நம்முடைய கொள்கைகளையும் அதையும் மாற்றி மாற்றி சொல்லக்கூடிய நாசகார கூட்டம் இருக்கிறது. சிலர் இப்போ ஆடுகள்லாம் பெருசாக எடுத்துக்கிறதில்ல, கோழிகள் எடுத்துக்கிறதில்ல, ஏன் மாட்டை மட்டும் கொள்ளக்கூடாதுங்கிறாங்க அப்படிங்கிறது சில கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு ஏன் ஆடு பொதுவாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லபடி அசைவம் சாப்பிடக்கூடாது, புலால் சாப்பிடுவதே ஒரு வெறுக்கப்பட்ட ஒரு நியதி வைக்கிறாங்க. ஏன் மாடை மட்டும் சாப்பிடக்கூடாது, அது பெரிய பாவம் என்று சொன்னார்கள் என்று நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது சித்தர் சொன்ன கூற்றுப்படி மாடு நம்முடைய தாய்க்கு சமமாகும். எப்படி தாய்? எந்த விதத்தில் தாய்? நம்முடைய தாய் நமக்கு ஒரு வருடம் பால் தருகின்றார். நம்முடைய தாய், நம்மை பெற்ற தாய் நமக்கு ஒரு வருடம் பால் கொடுக்குது, தாய்ப்பால் கொடுத்து அப்படியே நமக்கு நம்முடைய உயிரை இந்த ஊனை வளர்த்து கொடுக்குறாங்க. இந்த உடலையும் இந்த ஆத்மாவையும் வளர்த்து தாய்ப்பால் ஒரு வருடம் நமக்கு, ஒரு வருடமோ அது குறைந்தோ கூடுதலோ நமக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த கோமாதா வருஷமெல்லாம் பால் தருகின்ற ஒரு தாய், அது மகா தாய் என்று அந்த நமக்கு உயிரையும் நம்ம தாய்க்கு நிகராக நமக்கு தாய்ப்பாலை கொடுத்து நம்மை வளர்ப்பதனால் அதுக்கு நம்ம பிள்ளையாக ஆகின்றோம். கோமாதாவுக்கு மனிதனிடமே ஒரு குழந்தை என்றுதான் சொல்ல வேண்டும். இதைத்தான் சித்தர்கள் கோமாதாவை தெய்வமாக சொன்னார்கள். ஒரு குடும்பத்தில் குழந்தை பிறக்குது, 2 குழந்தைக்கு தாய்ப்பால் இருக்கு, 3வது குழந்தைக்கு தாய்ப்பால் இல்லை. அப்போ தாய்ப்பால் இல்லைங்கும் போது அப்போ மாட்டுப்பாலை பேச்சுறோம். மாட்டுப்பாலை பேச்சு அந்த கோமாதாத்திலிருந்து இந்த பாலை பேச்சு புட்டி வச்சு அந்த குழந்தைக்கு கொடுக்குறாங்க. குழந்தை தாய்ப்பாலை தவிர்த்து அந்த தாயா ஒரு பசு வளர்த்துக்கிட்டு இருக்கு. அது வளர்ந்து சாப்பிட்டு அந்த குழந்தை 1 வருஷம் 2 வருஷமா வாலிபம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 5-6 வருஷம் 4-5 வருஷம் ஆகுது. 7-8 வருஷம் வாலிபம் ஆகும்போது அது சாப்பிட்ட கொஞ்சம் தாய்ப்பால் மறந்து உணவுகளை சாப்பிட ஆரம்பிக்குது, இறைச்சிகளை சாப்பிடுது. அப்போ அதே குழந்தை அந்த மாட்டை அடித்து தின்று பாலையும் குடித்து அந்த கறியும் தின்பது எவ்வளவு அநீதியான செயல் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். தன்னுடைய உடம்பையும் ஆண்மையும் வளர்க்கறதுக்கு தாய்ப்பாலையும் தாய்ப்பாலை குடித்து விட்டு தான் வளர்ந்து வாலிபமானவுடன் அந்த தாய்ப்பால் கொடுத்த அந்த தாயை கொன்று சாப்பிடுவது எவ்வளவு அநீதியான செயல் என்று சித்தர்கள் கூறுகின்றார்கள். மிகப்பெரிய பாவம் என்று சித்தர்கள் சொல்கின்றார்கள். பாலையும் கொன்று தாயையும் கொன்று தாயுடைய பாலையும் கொடுத்து தாயை கொண்டு தின்பதற்கு சமமாக என்கிறார்கள். இதனாலேயே சித்தர்கள் கோமாதாவை உயர்ந்த இடத்திலும் உயர்ந்த ஸ்தானத்திலும் வைத்தார்கள் என்று நம் முன்னோர்கள் சொல்கிறார்கள். விட்டுவிடு என்பதற்காக அந்த உயிரை கொல்லாமல் இருக்கிறதை சொல்லியிருக்கிறார்கள். எல்லாமே அந்த மாடை சாப்பிட்டு பழகிற மாடு சாப்பிட்டு அந்த இனமாக இருப்பதில்லை. சூழ்நிலைகள் அவர்களை அந்த நிலைக்கு கொண்டு போய் ஒழிய அவர் ஆரம்பத்திலிருந்தே அதை சாப்பிடும் இனமாக யாரும் வருவதில்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அசைவத்தை நிப்பாட்டணும். நிப்பாட்டி நிப்பாட்ட முடியாட்டி கோமாதாவனாலும் சாப்பிட்றதை நிப்பாட்டிடுங்க. அது மிகப்பெரிய ஒரு நன்மையாகும். இது வள்ளலார் காலத்திலிருந்து நடந்து வருகிறது. வள்ளலார் காலத்திலே இது இந்த ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ சிலர் கேட்பாங்க, பால் ரத்தந்தேன் மாட்டுக்கு பால் நீ குடிக்கிற மாட்டில் இருக்க பாலை ரத்தந்தேன், நாங்கள் இறைச்சி சாப்பிட்றோம், நீ பாலை குடிக்கிற, நீ ரத்தத்தை குடிக்கிற, நாங்கள் இறைச்சி சாப்பிட்றோங்கிறாங்க. பால் ரத்தம் ஒன்றுன்னு சொல்லி சில மாட்டு இறைச்சியை சாப்பிடுவர்கள், ஒரு சில
ஒரு அசைவம் சாப்பிட்றவர்கள் ஒரு சில விதியை சொல்லிக்கிறார்கள். நீ மாட்டோட பாலை குடிக்கிற, ஆனால் கரையை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற, ஆனால் பாலும் ரத்தமும் ஒன்றுதேங்கிறாங்க. பால் ரத்தம் எப்படி ஒன்றாகும்? அந்த குட்டி அந்த பசு வந்து இது கருத்தரித்து குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்காண்டி உருவாகக்கூடிய பால், அது தாய்ப்பாலாக இருக்கலாம். அன்னை மணன்மணி சக்தியிலிருந்து நம்முடைய தாயின் கபாலத்தில், அது கோமாதா தாயாக இருக்கலாம், நம்முடைய மனித தாயாக இருக்கலாம், தாயின் கபாலத்தில் அந்த சக்தி இறங்கி அந்த குழந்தை வேறு சமயத்தில் மட்டும் ஊறக்கூடிய ஒரு அமிர்த புனிதமாகும். பால் என்பது ஒரு புனிதமான அமிர்தமாகும். அது புனிதம். அது அதையும் ரத்தத்தையும் ஒன்று சேர்த்து இவங்கள் கரியோடு சேர்த்து சொல்வது ஒரு மூடத்தனமான செயல். இப்போ பால் ரத்தம் ஒன்றுனா ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி வச்சிருவோம். ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு விபத்து நடக்குது, அவனுக்கு ரத்தம் போயிடுச்சு. அப்போ ரத்தம் தேவைப்படுது. நீ ரத்தத்துக்கு பதில் 2 லிட்டர் பாலை வாங்கி ஏற்றிருக்கா? நீ 2 லிட்டர் பாலை வாங்கி ஏற்று, அவனுக்கு ரத்தம் சரியாக போகும். பால் ரத்தம் ஒன்றுங்கிறீல, அப்போ 2 லிட்டர் பாலை வாங்கி ஏற்று. என்ன ஒரு மூடத்தனமாக இருக்குது இந்த மாதிரி. அப்போ ஒரு குழந்தைக்கு உனக்கு குழந்தை அழுகுது, பால் ரத்தம் ஒன்று தானே, பாலை நிப்பாட்டி ஒரு ஆட்டு ரத்தத்தை புட்டி பாலில் வச்சு ஊற்றி விடு, குடிக்குமா? வேற எப்படி பால் ரத்தம் ஒன்றாகும்? மூடருடைய செயல்கள் வந்து ரத்தத்திலே பல ரத்தம் இருக்கு, ரத்தம் பீ ரத்தம் ஏ ரத்தம் நிறைய இருக்கும்போது பால் ரத்தம் ஒன்றுன்னு எப்படி சொல்ற நீ? தன் குழந்தைக்காண்டி அன்னை மணன்மணி சகசர வழியாக சுரக்கக்கூடிய ஒரு புனிதமாகும். அதையும் அசைத்தோடு சேர்ந்து கொச்சைப்படுத்தி தங்கள் சாப்பிடும் சுயநலத்துக்காண்டி சைவத்தவே வெறுக்கக்கூடிய செயலை சில சண்டாளர்கள் செய்கிறார்கள். இந்த நிலை மாறி பகுத்தறிந்து நாம் உண்மையை உணர்ந்து உயிர்களை வதைப்பதை விட்டுவிட வேண்டும். இது மதமோ மார்க்கமோ, உயிர்களை வதைப்பது மதமோ மார்க்கமோ கிடையாது. இது மனிதனுடைய நல்வாழ்வுக்கும் ஒழுக்க நெறிக்கும் உயர்வான விஷயத்தை சித்தர்கள் சொல்கிறார்கள். இதில் சித்தர்கள் சொன்னதைத்தான் நம்ம படிக்கிறோம். திருமந்திரத்திலே புலாலை சாப்பிடுவேன்னு சொல்ல, புல்லா புலாலை நுகரும் புலையரை எல்லாரும் காண இயமன் தன் தூதுவர் செல்லாகம் பற்றி தீவாய் நரகத்தில் மல்லாக்க தள்ளி மறுத்து வைப்பார். இதே வந்து அந்த புலால் சாப்பிடக்கூடிய துஷ்டர்களை எல்லா மக்களும் காணும்படியாக யமன் வந்து தன்னுடைய பாசக்கயிற்றால் கட்டி செல்லாக ஒரு கிருமி பற்றக்கூடிய செல் போன்று பற்றி அந்த தீ எறியக்கூடிய நரகத்திலே மல்லாக தள்ளி மறுத்து வைப்பார் என்று சொல்கிறார். இவர் வள்ளுவர் பெருந்தகையும் அரவணை யாதனில் கொள்ளாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும். அரவணை அறம் செய்வது அறம் என்று எது என்றால் பிற உயிர்களை கொன்று கொள்ளாமல் இருப்பதும் சாப்பிடாமல் இருப்பதும் என்று சொல்கிறார். அப்படி கொண்டு சாப்பிடுறது எல்லா வினைகளையும் எல்லா பாவங்களையும் தரும் என்கிறார். கொல்லான் புலாலை மறுத்தானை கைவிப்பி எல்லா உயிரும் தரும். கொல்லாமல் இருக்கிறது, சில உயிர்களை கறியை சாப்பிடாமல் இருக்கிறது, இந்த மாதிரி செய்கிறவனை கைவிப்பி எல்லா உயிரும் தொழும் என்கிறார். இந்த மாதிரி சைவம் சாப்பிடும்போது நற்குணங்களும் ஒழுக்க குணங்களும் நன்மைகளும் தாய் தாரங்கிற வித்தியாசமும் மனித நேயமும் கண்டிப்பாக வரும். இயற்கை சக்தியும் பிரபஞ்ச ஆற்றலோடு அவன் இணைந்து இருப்பான். அசைவத்தை சாப்பிடும்போது அந்த ஆற்றல் தவிடுபடி ஆகிவிடும். பிறகு ஒரு சிலர் கேட்பார்கள், வள்ளலார் காலத்தை கேட்கப்பட்டது, வள்ளலார் அதுக்கு பதில் சொன்னதை நாம் சொல்ல கடமைப்படி இருக்கின்றோம். உயிர்களை கொல்லக்கூடாது, திங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் காய்கறியும் ஒரு உயிர் தானே, செடி கொடிகளும், அதை மட்டும் இப்படி அதுவும் கொள்றது மாதிரி தானே அப்படின்னு சிலர் வள்ளலார் காலத்தையும் கேட்டது. அதுக்கு வள்ளலார் ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். கத்திரிக்காய் செடி இருக்குது, வெண்டைக்காய் செடி இருக்குது, எல்லாம் செடியோடு இருக்கிறது, காய்க்குது. காய்க்கும் போது அதை நம்ம பிடுங்கும்போது அதுக்கு வலி வேதனை வராது. நம்ம முடியும் ஜகமும் நம்ம வெட்டினா, நம்ம முடியும் நகமும் வெட்டினா நமக்கு வலிக்குதா? வலிக்காது. முடி நம்ம கிள்ளுனா வலிக்குதா? வலிக்காது. நகமும் நம்ம கிள்ளுனா வலிக்காது. அந்த கத்திரிக்காயவும் அந்த வெண்டைக்காயவும் அந்த காய்களை நம்ம பிடுங்கும்போது நம்முடைய முடியும் நகத்தையும் வெட்டும்போது என்ன உணர்வு இருக்கிறது, அதுபோல தான் அதுக்கு உணர்வு இருக்கும். ஒரு கத்திரிக்காயை பிடுங்கிறதுக்காண்டி அந்த செடியோடு எவனும் பறிப்பதில்லை. ஒரு கத்திரிக்காயை கூட மறு அங்கே பூ பூக்கும், திரும்ப காய் காய்க்கும். அப்போ அந்த ஆன்மா வந்து அந்த செடியினுடைய முழு உருவமும் அந்த ஆன்மாவும் செடியிலே இருக்கும். செடி ஓய்ந்தவுடன் காய் காய்த்து அது முழுமையாக பருவம் முடிந்து ஓய்ந்தவுடனே அது செடியாக தன்னாக ஆன்மாவை விட்டு வெளியேறிடும். இதுதான் இயற்கை. இதை வந்து மாறி மாறி நம்மளை குழப்புறது.
செடிக்கு வலிக்காதா, அதுக்கு வலிக்காதா அப்படின்னு. நீ முதல்ல வந்து ரத்தம் சதையாக ஓடக்கூடிய உயிர்களை கொடுறது நிப்பாட்டி பழகு. அதுக்கப்புறம் செடிக்கு வலிக்காதா ரெண்டாவது பேசு. இதுக்கே நீ தகுதி இல்லைங்கும் போது கத்திரிக்காய் செடியும் வெண்டைக்காய் செடியும் பேச என்ன தகுதி இருக்கு? நீ ஓடுறதையும் தாவரக்கூடிய உயிர்களையும் ரத்தத்தையும் சதையுமா கிழிக்கிறத அதுகளை நிப்பாட்டி பழகு. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் செடியை நீ காப்பாற்றிக்கலாம். அந்த மாதிரி வள்ளலார் என்ன சொல்றாரு, கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் சாப்பிடும்போது அதனுடைய முடியும் நம்ம உடம்புல முடியும் நகம் விட்டு போல உணர்வே உள்ளாங்க ஒழிய அதுக்கான வழி ஏற்படாது. மேலும் கத்திரிக்காயை பிடுங்கும்போது செடியோடு பிடுங்கி எவனும் பிடுங்குறது இல்லை, அதனுடைய காயம் மட்டும்தான் பிடுங்குறான். அது மாதிரி வெண்டைக்காயாக இருக்கட்டும், மற்ற எல்லா காய்கனிகளாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், அதுக்கு வழி ஏற்படாது. அதனுடைய பலனை மட்டும் அதனுடைய உணவை மட்டும் நான் எடுத்துக்கொள்கிறோம். மாமரம் இருக்குது, மாமரம் பழத்து இருக்குது, ஒரு பழம் பிடுங்குறதுக்காண்டி வேரோட சாச்சா நம்ம பிடுங்குறோம். அதனுடைய ஆன்மா, மாமரத்துடைய ஆன்மா அப்படியே இருக்கும். அதனுடைய கனிகளை நம்ம அதனுடைய சாப்பிட கொடுக்குது. இதைத்தான் வள்ளலார் சொல்கிறாரு. மேலும் வந்து இந்த புல் காய்கறி எல்லாமே வந்து முக்தி அடையக்கூடிய ஆன்மா. இந்த மண்ணில் பிறந்து மாடுகளுக்கு இந்த புல் காய்கறி எல்லாமே மாடுகளுக்கு உணவாகும். மனிதருக்கு பலமாக இருக்கக்கூடிய மரங்களும் புல்லுகளும் இந்த பிறப்போடு அதனுடைய முக்தி முடிந்து ஈசனுடைய போய் அந்த ஆன்மா சேரும் என்பது சித்தடைய கூற்று. அந்த வகையிலே இந்த புல்லுகளும் பழங்களும் காய்கறிகளும் மனிதனுக்கும் மாடுகளுக்கும் உணவாக ஆகி அந்த இலைகள் உணவாக ஆகி அவனுடைய ஆன்மா முழுமை அடைகிறது. எந்த செடியும் நம்ம வேரோடு பிடுங்கி அதை வந்து அந்த கனிகளை பறிப்பதில்லை. மாம்பழமாக இருக்கட்டும், கொய்யா பழமாக இருக்கட்டும், பழங்களை மட்டுமே நாம் சாப்பிடுவோம். அப்படிங்கும்போது அதை மூடி நகர்த்தக்கூடிய அந்த உணர்வு அதுக்கு இருக்கும். இப்போ கடலை விளைகிறது, அதை வேரோடு கொடுக்குறோம்னா கடலை விளைந்து முத்திருச்சுன்னா ஒரு பருவத்தாவரம், அது ஒரு பருவத்தாவரம், இரு பருவத்தாவரம், பல பருவத்தாவரம் என்று நம்முடைய முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள். அதனால கடலை இதில் ஒரு பருவத்தாவரம், நிலக்கடலை செடி விளைஞ்சு முத்திருச்சுன்னா அது அப்படியே பழுத்து இலை பழுத்து ஆன்மா மடிஞ்சிடும். திரும்ப அப்படி விட்டாலும் அது மீண்டும் கொஞ்சம் கொஞ்சம் காய்க்காது. கடலை முத்திட்டா அதனுடைய ஆன்மா முடிஞ்சிடும். ஆன்மா முடிஞ்சது நம்ம பிடுங்குறோம். அது வந்து உயிர்கொலை கிடையாது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் தாவரங்களுக்கு ஒவ்வொரு நியதி இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் கடலை எடுக்கிறோம். இப்போ மரங்கள் இருக்குது, மாமரத்தை படிக்கும்போது மாமரத்தை தோன்றதில்லை. அது பழங்கள் பல பருவ தாவரம், பழம் காய்ச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு பருவ தாவரங்கள் காய்த்து விட்டு அதனுடைய ஆன்மா முடங்கி விடும். நம்ம பிடுங்குறதுக்கு மேலே போய்விடும். சித்தர்கள் நல்லா பழுத்து நம்மளை காய்ந்து அதை நெருக்க பண்ண பிறகு அதை பிடுங்கக்கூடிய நம்முடைய தமிழர் வழக்கம் இருக்குது. அது மாதிரி இந்த மாதிரி சாக்கு பயன்படுகிறது. பசுத்தாய் வந்து நம்ம குடும்பத்தில் குழந்தைகளுக்கு பால் ஊட்டி தருது, குழந்தையா வளர்க்குது, தாயாக இருந்து மறுதாயாக பயன்படுகிறது. காளை என்பது நம்முடைய அப்பாவுக்கு, இது அம்மாவுக்கு உதவியாக இருக்குது, தாய்ப்பால் தருது. இது அப்பாவுக்கு உதவியாக இருந்து என்ன செய்யுது, வயலுக்கு போகுது, ஏறு உழுகுது, பரம் படிக்குது, எல்லா வேலையும் செய்யுது. அதனுடைய சாணத்தை தருது. அதனுடைய குளம்புடைய கால்களை வச்சு மண்ணில் மிதிக்க மண்ணுக்கு கரு உண்டாகும். இந்த மாதிரி தருது. அது நம்முடைய தகப்பனாக இருக்குது. கோமாதான் தான் நமக்கு தாய்க்கு தாயும், அதனுடைய காலை எருது தகப்பனாக இருப்பதால் இதை வந்து சித்தர்கள் தெய்வீகமாக வணங்க சொன்னார்கள், தெய்வமாக மதிக்க சொன்னார்கள் என்ற ஒழிய இதை வந்து விசேஷமாக தனிப்பட்டதுக்காண்டி சொல்லவில்லை. ஆடுகளையும் கோழிகளையும் சாப்பிட்றோம், இதை மட்டும் சாப்பிடக்கூடாங்கிறாங்களுக்கு இதுதான் காரணம். அது வந்து புனிதந்தேன், கோமாதான் புனிதந்தேன், காளையும் கோமாதான் புனிதந்தேன். நமக்கு தாயும் தந்தையுமாக இருக்கிறது. பொதுவாக எந்த உயிரையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா வழியே மாடை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை. எல்லா உயிரையும் சாப்பிடாத, கோழியாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், இந்த உயிரையும் சாப்பிடாத, அசைவத்தை சாப்பிடாத. குறிப்பிட்டு மாடு முட்டுதேன்னு சொல்லலை, ஆடு முட்டுதேன்னு சொல்லலை, கோழி முட்டுதுன்னு சொல்லலை. எல்லா உயிர்களையும் உயிர்களை வதைத்து சாப்பிடுறது தவறு. பிற உயிருடைய தன் ஊன் பெருக்கிறதுக்கு தான் ஊன் பிரித்து உண்மை இங்கே நாளர்கள் தன்னுடைய உடம்பு பெருக்கிறதுக்கு தன்னுடைய வேறோட உடம்பை திங்கிறவே எப்படி அருள் வருங்கிறது வள்ளுவர் கேட்கிறாரு. அதனால் எந்த உயிரையும் உலாலை அசைவத்தை எந்த உயிராக இருந்தாலும் சாப்பிடுவது தவறு. இந்த உயிர் நல்லதெல்லாம் கிடையாது. சித்தர்கள் பொதுவாக அசைவத்தை வெறுத்திருக்கிறார்கள், உயிர் கொள்ளாமையை வலியுறுத்திருக்கிறார்கள். அதில் மாடுங்கிறது புனிதமாக காட்டியிருப்பார்கள் ஒழிய எதையும் அதுக்காண்டி மாடு வந்து சாப்பிடக்கூடாது, எல்லாம் சாப்பிடணுங்கலாம் கிடையாது. ஆடு கோழி எல்லா உயிர்வாதை எதாக இருந்தாலும் சாப்பிடக்கூடாது என்பதே சித்தருடைய கூற்றாகும். அந்த வகையில் வந்து உயிர் கொள்ளாமையை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும்.
தமிழருடைய மரபே சைவம். சைவம் எப்படி வந்தது? சிவமே சைவம். உயிர் கொள்ளாமை, அன்பு, மனிதநேயம், இதைத்தையும் சித்தர்கள் வலியுறுத்திருக்கார்கள். இல்லம் பிறக்கும் போதே சைவமாகவே ஒரு புனிதராக யாரும் வருவதில்லை. பிறந்து அந்த நிலையும் சூழ்நிலையும் நம்ம மாறும்போது நம்ம அந்த அசைவத்தை நிப்பாட்ட வேண்டிய சூழ்நிலையில் வந்து விடுகிறோம். அதனால சிறுக சிறுக நம்ம அசைவத்தை நிப்பாட்டி, மாடு மட்டும் இல்லை, கறி, ஆடு, கோழி, நண்டு, நத்தை, எதா இருக்கட்டும், மீனாக இருக்கட்டும், எல்லா உயிரும் வதது, எல்லாம் வததே. அந்த வதைகளை எல்லாமே சிறுக சிறுக நிப்பாட்டினால்தான் நம்ம உடம்புல நோய் நொடி நீங்கும், மனிதநேயம் வளரும், அன்பு தவழும். அது விதிக்கப்பட்ட உணவை தான் சாப்பிட சொல்லி சித்தருடைய கட்டளை. அந்த வகையில் மனிதன் சைவம் அசைவமாங்கிறதுல சைவ உயிரை சேர்ந்தவன். அவன் பழங்களையும் கீரைகளையும் காய்கறிகளையும் உண்ணக்கூடியவன். அதனால் மாடு மட்டும் இல்லை, மாடு புனிதமாக வழிகின்றான். ஆனால் எல்லா உயிரிலும் ஆடாக இருந்தாலும் கோழியாக இருந்தாலும் எதையுமே அசைவம்னா எதையுமே உண்ணக்கூடாது. உண்ணாமல் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பழகுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக திடீர்னு நிப்பாட்டோம்னா சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டினா உடலும் ஆன்மாவும் நன்றாக இருக்கும். இப்போ ஒரு சிலர் சொல்கிறாங்க, நோபல் பரிசு வாங்கின பூரா மாட்டுக்கறி சாப்பிட்றாங்கன்னு சொல்லி. அப்போ ஏன் இந்தியாவில் மாட்டுக்கறி இங்கே சாப்பிட்றவங்க ஏன் நோபல் பரிசு வாங்கலை? இங்கே சர்ச்சை ராமன் வாங்கியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு உப்பு சாக்குக்கு அவங்க மாட்டுக்கறி, வெள்ளைக்காரி மாட்டுக்கறி சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியும் அவன் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மாட்டுக்கறி சாப்பிட்டனால நோபல் பரிசு வாங்கலாம்னா அந்த மாதிரி ஆயிக்கிறது. அதனால் ஈசனுக்கு அன்பதே சிவம். அறியாமல் இப்போ கண்ணப்ப நாயனார் இருந்து இப்போ ஈசனுக்கு பண்டிகடி படுத்தார் என்றால் அவர் காட்டு பகுதியில் வாழ்ந்துருக்கிறாரு. அங்கே வேறு உணவுகள் இல்லை. அவர் அதவே சாப்பிட்டு பழக்கப்பட்டவர். இடையில பழகினது மனிதன் பழங்களையும் காய்களையும் தின்று பழகினவன் சூழ்நிலையால் அசைவத்தை பழகி கொள்கிறான். அப்படி இருக்கும்போது ஈசன் மேல் தனிப்பட்ட அன்பு, அவருக்கு நிகரில்லாத அன்பை கண்ணப்ப நாயனார் வச்சிருந்தார். வைக்கும்போது அவருக்கு தான் உண்ணும் உணவு அந்த இறைச்சி, அதை ஈசனுக்கு படைக்கின்றார். அப்போ ஈசன் அதை அன்போடு ஏற்றுக்கொள்கிறார். அப்போ அங்கே ஈசன் அவருடைய கண்ணப்பனாரில் அன்பத்தையும் பார்க்குறாரு வழியா பன்றிக்கறியை பார்ப்பதில்லை. அப்போ அவருக்கு மோட்சத்தையும் அருளையும் தருகிறார். அப்போ பன்னிக்கீரி வச்சாத்தே ஈசன் அருள் தருவாங்கிறது மாதிரி போயிடக்கூடாது. அந்த சூழ்நிலைக்கு அவருக்கு அசைவமே உணவாக அந்த சாப்பிட்டு பழகியுள்ளார். அதனால் இந்த பண்டிகரை வைத்து வழிபட்டுள்ளார். அதனால் ஈசன் அந்தவுடைய புனித அன்பத்தையும் பார்க்குறாரு வழிய அந்த பண்டிகை வச்சனாலே ஞானம் கொடுத்தாருங்கிறது நம்ம சொல்லக்கூடாதுல்ல. அவர் அந்த ஞானம் வச்சிருந்த அந்த நிலையில் இருந்தனால அதை செஞ்சுருக்காரு. நமக்கு எல்லா பூஜை பொருள்களும் எல்லா இதுகளும் சைவத்தில் இருக்குது. இப்படி இருக்கும்போது நம்ம அதை செய்வது தவறாகும். அது இல்லாத சூழ்நிலைக்கு அவர் செஞ்ச அன்பவே மேற்கொட்டி இருந்தார். அன்பின் பெருக்கமாக இருந்தார். அந்த ஒரு புனித அன்பு அது. அப்போ அங்கே உணவுங்கிறது கிடையாது, எதுவும் கிடையாது. அவருடைய தரக்கூடியதை அன்பை ஏற்றுக்கிறார் ஈசன். அதனால் பண்ணி அரிச்சதையும் சிவனுக்கு வைக்கணுங்கிறத கோட்பாடு ஆகாதில்ல. அதுபோல் ஒவ்வொன்றையும் நம்ம புரிந்து நம்ம செயல்பட வேண்டும். பட்டினத்தார் சில இதில் மாட்டுக்கறி சாப்பிட்டாரு, அவரெல்லாம் சாப்பிட்டாரு, நாங்களும் சாப்பிட்றோன்னா அவர் நாக்கு ருசிக்கு நாக்குக்கு அடிமையாக சாப்பிட்டுக்கிட்டாரு. கொண்டு கொலை வாங்கி சாப்பிட்டாரு. அவர் எல்லாத்தையும் தொடர்ந்து ஞான நிலையில் போகும்போது எதுக்கும் வேறுபாடு இல்லை. அந்த நிலையில் போகும்போது அவருக்கு சிலர் படைக்கப்படுறாங்க. அது சாப்பிடும்போது அந்த ருசி நாக்கு செத்து பல ஆண்டுகளானது அவருக்கு இனிப்போ புளிப்போ கசப்போ அவருக்கு தெரியாத சூழ்நிலை ஒரு ஞான நிலையில் இருக்கும்போது அது உண்ணும்போது அது கரியாக போகாது. சுவைத்தால் தானே கறி. சுமைக்காமல் அது மலர் என்று நினைக்கும் போது மலராகவே அது போய்விடும். அவர் சாப்பிட்டு வாங்கி எடுக்கும்போது மல்லிகைப்பூக்களும் வேணைய மலர்களே வந்ததே ஒழிய இச்சையிலையும் மாட்டுக்கறி அந்த கறி வெறியிலையும் ஆட்டுக்கறி வெறியிலையும் கோழி வெறியிலையும் அவர் சாப்பிடல. அதனால் சொல்கிற சாக்குக்கு நிறையா இருக்குது. இவங்க அந்த மாதிரி இவங்க தப்பு செய்கிறதுக்கும் நம்முடைய வழிபாடை குலைக்கிறதுக்கும் மாறி மாறி சில தவறான வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். அதை மாற்றி நம்ம எல்லா உயிரிலும் சாப்பிடக்கூடாது என்பதை சித்தருடைய குற்றாகும். ஆடு சாப்பிட்டா ஆடுக வளரும், கோழி சாப்பிட்டா கோழிக வளரும், மாடு சாப்பிட்டா மாடுக வளரும் அப்படின்னு சொல்லி அவங்க சாப்பிட்றதுக்கு ஒரு ஒரு சொல்களை சொல்லி சில தீயவர்கள் சைவ வேடம் பூண்டு சில கையவர்கள் சொல்லுகிறார்கள். ஆடு சாப்பிட்டா ஆடு பெருகும், நல்லா இருக்கும், வளரும். கோழி சாப்பிட்டா கோழி பெருகும் அப்படின்னா நீயும் வளர்றது எனக்கு விருப்பமாக இருக்குது, உனியும் சாப்பிட்ருமான்னு சொல்லி யாரும் சொன்னாலும் ஏற்றுக்கொள்வார்களா? அந்த சொல்லக்கூடிய நபரும் வளரணும்னு நாங்கள் விருப்பப்படுகிறோம். அவரை கொண்டு பிரியாணிக்கு விட்டால் அவர் வளர்ந்துருவாரா? சொல்ல வேண்டிய சுவைக்கும் கருத்துக்கும் சில காரணங்கள் இருக்கின்றது. அவர் ஒவ்வொரு சூழ்நிலைகள் அவர்கள் படைக்கப்பட்டது, அது அந்த சூழ்நிலைக்கு உருவான உணவுகள், அந்த பூஜை பொருள்.
அங்கே அன்பு மிகுதியாக காணப்பட்டது. அதுதே எல்லா பக்கமும் படைக்கணும், அதுதே ஞானத்துக்கு வழியாட்டி அப்படி என்பது ஒரு தவறான விஷயமாகும். அதனால சித்திரை கூட்டுப்படி எல்லா உயிரிலையும் நம்ம அசைவமே கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டுறது நல்லது. உயிர்களை கொள்ளாமல் இருப்பது மிகுந்த அறமாகும். மனிதன் உணவுச் சங்கில் செய்வம், அதன் உணவுச் சங்கிலில் அதது பயணித்துக் கொண்டே இருக்கிறது. மனிதன் அந்த உணவுச் சங்கிலில் மாறுபடும் போது அங்கே அன்பு இருக்காது. சீனா நாட்டில் பண்டிகை சாப்பிடுவாங்க, அங்கே நான் மனித மாதிரியா இருக்கேன். குழந்தைய கொள்ளுவாங்க, குழந்தைய சூஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. இறக்க எங்கே இருக்காங்க? சீனாவில் சாப்பிட்றாங்கன்னா அங்கே இறக்க அழிஞ்சு விடுச்சு. அசைவம் சாப்பிடக்கூடிய கொடூர இடங்கள்ல அங்கே அன்பு இருக்காது. பண்டிகை சாப்பிட்றான் போகிறான் பிறப்பலே உணவே அவனுக்கு அசைவத்தையும் சாப்பிட்டு பழகிட்டான். அங்கே அன்பு இருக்கா, ஒழுக்கம் இருக்கா, கருணை இருக்கா? என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. ஊறுது பறக்குது தொத்துறது, எதை தின்னாலும் திங்கத்தே அவனுக்கு அந்த வெறி பிடிக்குது. புளி எப்படி ஓடுனா புளி அடிக்கும், தாவுனா புளி அடிக்கும், சிங்கி அடிக்கும். அது மாதிரி ஓடுறது பறக்கிறதப்புறம் அப்படியே வெறியாடு பிடிச்சி திங்கிறான். அந்த மாதிரி அசைவம் சாப்பிடும்போது வெறி பிடித்து அவன் தன்னிலை நியதியை மாற்றிக்கொள்கிறான், தன்னுடைய மனிதனுடைய இயல்பை மாற்றி விடுகிறான். அசைவம் சாப்பிடுவது மனித இயல்பு மாறி நீச இயல்பாக வரும். அதே மணிநீசனாக ஆகிறான். இந்த உயிர் கொள்ளாமையும் பஞ்சமா களவு போய் கொள்ளாமை புலால் உண்ணாமை இதுகெல்லாம் நீக்கி மனிதன் சித்தர்கள் சொன்ன அறவழியில் நின்று நாம் நல்ல வழிகளையும் மனிதநேயத்தையும் உலகத்துக்கு நம்முடைய சைவ சித்தாந்த நெறிகளையும் வைணவ சித்தாந்த நெறிகளையும் இந்த உலகத்துக்கு பரப்புவோமாக. ஓம் காளி ஓம் நமச்சிவாய.